வணக்கம். வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். 15 செஞ்சு ஒரு 1000 வாட்ஸ் தயாரிக்கலாம். 500 வாட்ஸ் தயாரிக்கலாம். 15 செஞ்சு நீங்க டிசி டு டிசி விக்குது. அது வாங்கி போட்டீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை எடுத்துக்கலாம். ஓகே சார். நான் நாளைக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். 15 நானு. செய்யுங்க. பாருங்க, நான் தண்ணியில போட்டு வச்சு ஓடிட்டு இருக்குது பாருங்க. ஆ, ஆ. ஓகே. தண்ணியிலே போட்டாச்சு. இது வந்து எலக்ட்ரான் கிடையாது. இது எலக்ட்ரான், இட் இஸ் நாட் எலக்ட்ரான். ஓகே. இது குவாண்டம் புரோட்டான். இது வந்து நியூட்ரான் அண்ட் புரோட்டான். இது வந்து நியூட்ரான் அண்ட் புரோட்டான். இது வந்து எலக்ட்ரானே இது கிடையாது. எலக்ட்ரானிக் வேகம் கிடையாது. இது புரோட்டான் தான். இது நியூட்ரான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆ, ஃபோட்டான் ரிசீவ் பண்ணுது. அதை லாஸ் ஆன ஃபோட்டான் ரிசீவ் பண்ணி உள்ள செலுத்திட்டே இருக்குது. இது குவாண்டம் இன்ட்ரென்சிக் மேக்னெட்டிக் மொமெண்டம் சொல்லுவாங்க. இதில் யாருக்குமே வெள்ளைக்காரனுக்கே தெரியாது. ஓகே. வெள்ளைக்காரனுக்கு தெரியாது, இஸ்ரேலுக்காரனுக்கு தெரியாது, அமெரிக்காக்காரனுக்கு தெரியாது, ஜெர்மன்காரனுக்கு தெரியாது, ஜப்பான்காரன் தமிழனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆ, ஆ. எவனுக்கும் ஓகே. தெரியாது. எவனுக்குமே தெரியாது. தெரியக்கூடாது. ஆ. புரியாது. எவனுக்கும் புரியாது. ஆ. இது அவங்க பரிபாடல். ஏதோ ஆ ஏதோ ஏமாத்துறதுக்கு வச்சுட்டு ஒண்ணு ஏமாத்திட்டு இருக்காங்க. அது அந்த நியூட்டன், அதாவது நியூட்டன் கால் வேக்காடு, ஐன்ஸ்டீன் ஆ, அரை வேக்காடு, நம்ம தான் முழு வேக்காடு. ஆமா. ஐன்ஸ்டீன் அரை வேக்காடுங்க. அந்தால வளையுதுன்னு சொல்லிட்டான். வட்டம் அடிக்குது. இது வந்து வட்டத்துல போகுது. இது வட்டத்துல போகணும். வட்டத்துல போகணும். அது எனர்ஜி தானே ரெக்கவரி பண்ணிக்கணும். நீங்க ஏதாவது ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜ் ஆயிரும். ஓகே. உலகத்திலேயே செல்ஃப் ரீசார்ஜுங்கிறது இது மட்டும் தான். ஏன்னா வட்ட கோட்பாடுங்கிறது மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே வந்துட்டே இருக்கும். இது லூப்பு தான். நாம எனர்ஜியில எடுக்கிறது கிடையாது. ஏற்கனவே இருக்கிறத உள்ள கன்சியூம் பண்றோம். ஓகே. எனர்ஜி முடிஞ்ச எடுக்க, எனர்ஜி ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கிறத லூப் போட்டுறோம், அவ்வளவுதான். லூப் ஒன்லி திஸ் இஸ் லூப். ஓகே. லூப் போடுறதுக்கு வந்து ஆமா. அவனுக்கு தெரியாது. லூப் போடுற இந்த ஐன்ஸ்டீன் முண்டை, அந்த இங்கிலாந்து முண்டங்களுக்கோ அப்புறம் வந்து இந்த ஜெர்மன் முண்டங்களுக்குள்ள தெரியாது. அவனுக்கு ஒரு குவாண்டத்துல பேசிட்டு இருக்க. குவாண்டத்துல பேசினேன்னா நீங்க கடல்ல இருந்து ஆவி மேல போய் கீழே வருது இல்லையா, அது வந்து அந்த அந்த சர்க்கிள் வர்ற மாதிரி, வட்டத்துல வர்ற மாதிரி நீங்க என்ன லூப் போட்டு எடுத்து கொடுக்கணும். அது தெரியும், யாருக்கும் புரியாது. இது வந்து இது இது அறுமுகத்தை புரிஞ்சுக்கணும். ஆறுமுகத்தினுடைய தன்மைகள் இருக்கு. ஆறுமுகம். இது எல்லாமே கார்பன் டு கார்பன். இது கார்பன் பிளஸ், அதாவது மைனஸும் கார்பன் தான், பிளஸும் கார்பன் தான். எவனுக்குமே புரியாது. அ, அது எப்படி? உங்களுக்கு வந்து மெட்டலே கிடையாது இதுல. இடையில வந்து பாத்தீங்கன்னா முதல் கார்பன் வைக்கிறோம், கார்பன் வெளியே வச்சிடறோம், அதை நெகட்டிவ் வச்சிடறோம். அதுக்கப்புறம் ஜிங்க் வருது, அது ஒரு மெட்டலு. அப்புறம் ம், அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வச்சிருப்பாங்க உள்ள, கார்ட்போர்ட் ஷீட்டு. அதுக்கப்புறம் கிராஃபைட் பவுடர் இருக்கும். அதுக்கப்புறம் நடுவுல அங்கேயும் கார்பன் ராடு தான் இருக்கும். அப்போ கார்பன் டு கார்பன் டபுள் டைமண்ட். இதுவும் அறுகோண வடிவம், அதுவும் அறுகோண வடிவம். சரி. ம். இடையில இருக்கிற ஜிங்க் இருக்கு பாத்தீங்களா, அது போட்டான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எவனுக்குமே புரியும். எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுறாங்க, அறிவு கட்ட முட்டாங்க. போட்டான் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே. எலக்ட்ரான் ரிலீஸ் கிடையாது. எலக்ட்ரான் நகரவே நகராது. இந்த அறிவு கட்ட முட்டாங்க தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்க. எலக்ட்ரான் நகராது. அது ட்ரிப்ட் வெலாசிட்டின்னு பேரு. அறிவு கட்ட முட்டாங்க நாட்டவே அ, நாசம் பண்ணியிருக்கானுங்க. அறிவு கட்ட முண்டை ஐஐடி முண்டை, இஸ்ரோ முண்டை, எல்லாம் நாசமா போன முண்டங்களா. வேண்டாம், எலக்ட்ரான் எங்க நகருமாடா அறிவு கட்ட முண்டங்களா. எலக்ட்ரான் பேரு ம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு பேரு. எலக்ட்ரான் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் ஹீட் வெலாசிட்டி அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வெலாசிட்டி. இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வெலாசிட்டின்னு அந்த முண்டங்களுக்கு தெரியாது. எலக்ட்ரான் ஓடுதுங்கிறாங்க. அறிவு செருப்பால் அடிக்கணும். எலக்ட்ரான் எப்படா ஓடும்? அதே ஒரு வினாடிக்கு நத்தை வேகத்தில் நகரும் எலக்ட்ரான். என்னது? ஓ! நத்த வேகத்தில். அ, இவன் எலக்ட்ரான் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் அறிவு கட்ட முட்டாங்க. மின்காந்த அலைகள் தான் 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். அதுக்கு இணையாக ரிலீஸ் ஆகுறதுன்னா போட்டான் தான். ம், ம். போட்டான்ங்கிறது ஒளி. என்னது? ஒலி வந்து. அதுக்கு பிளஸும் கிடையாது, மான கக்கம் சூடு சொரணை கிடையாது. எதுல வேணா புந்துட்டு போகும். ம், ம். இது எலக்ட்ரான் வந்து அது இன்சுலேட்டர். இது எலக்ட்ரான் இன்சுலேட்டரா மாறிடுது. தண்ணிக்குள்ள ஓட்டு சாவடிக்க, தண்ணிக்குள்ள ஓட்டாச்சு, ஓ! ஒண்ணுமே ஆமா. ஆகலையே. ஆமா. காலையில போட்டிருந்தீங்க வீடியோ வந்து. இந்த மாதிரி எடுக்கிறோம் பாருங்க. இத ஓ! என்ன வாங்குது பாருங்க. இல்ல இது பாத்தீங்கன்னா இது இதுதான் வச்சேன். இது தெரியுமா? அதுக்கு பேர் என்ன? ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதுதான். செத்து போன ரிமோட் கண்ட்ரோல். ஓ! ட்ரிபிள் ஏ பேட்டரி. ஓகே. ட்ரிபிள் ஏ சித்ரூன் இருக்குது பாருங்க. என்னது? ஆமா. நான் ட்ரிபிள் ஏ நான் பேட்டா. நான் செத்து போவேன், இது சாகாது.
ஏன்னா எலக்ட்ரான் எப்படி கரெக்டா? சாகும், புரோட்டான் எப்படி சாகும், நியூட்ரான் எப்படி சாகும். ஜிங்க் சாகாது, பியூர் ஜிங்க் சாகாது, ஆ. பியூர் கார்பனும் சாகாது, பியூர் கார்பனும் சாகாது. ம். ஆனால் இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா அதனால டெட் செல் பேட்டரி, அந்த டெட் செல் கிடைக்காது. இப்ப நீங்க ஒரு 100 செல் வேணும், எங்க டெட் செல் எங்க எடுப்பீங்க? நீங்க குப்பையில போய் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது புதுசு அதுதான். அது புதுசு வாங்கி உடைச்சிடலாம். புதுசு வாங்கி உடைச்சா அது செத்து போயிடும். உடைச்சிட்டாவே செத்து போயிடும். உடைச்சிட்டா ஆமா. நாமளே செய்யலாம். நாம வந்து நீங்க எந்த ஊர்? நீங்க சென்னையா? சென்னை சார். அங்கே கார்பன் ராடு நிறைய கிடைக்குது. கிராஃபைட் நீங்க போடுங்க. கிராஃபைட் பென்சில் பூச்சியா? வேற ஒண்ணும் இல்ல. கிராஃபைட் இருக்குது, பென்சில் பூச்சி. பென்சில் தயாரிக்கிற கம்பெனி இருக்குது. அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா ஒரு 10 கிலோவே கொடுப்பான். கிராஃபைட் பென் ஆக்சுவலி என்கிட்ட சில கிராஃபைட் ராட் இருக்கு. அதுனா 8 mm திக்னஸ்ல இருக்கு. ஆமாப்பா. வேற எங்கிட்ட இங்க பார்த்து. பாருங்க, எங்கிட்ட இருக்குது பாருங்க. இதா எவரிடி செல் இதா. இது வந்து ஆ, ஆ. இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு சொன்ன மாதிரி 8 mm, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 mm வரும். ம். இது வந்து அப்படின்னா பியூர் ஜிங்க்ல கவர் பண்ணணும். இது பியூர் ஜிங்க்ல இத்து போச்சு. வெறும் அட்டை ஒண்ணுமே இல்ல, வேலை செய்யாது. இது லைட்டா வேலை செய்யுது. ம். லைட் ஆனா காப்பர் வச்சு பார்த்தேன். ஆனா பியூர் ஜிங்க் கிடைக்கணும். பியூர் ஜிங்க் வந்து அருகோணம். அது வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ம். அது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இல்ல, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அதாவது படிக அமைப்பு வந்து அருகோணம். ம். ம். அதே மாதிரி கிராஃபைட் வைரம். இது கிராஃபைட் இஸ் வைரம். அதனுடைய இது வந்து அருகோணம். ம். ம். அப்ப இங்க 3 அருகோணம் வருது. அதாவது கிராஃபைட் அருகோணம் நெகட்டிவ், அதுக்கப்புறம் ஜிங்க் அருகோணம், அதுக்கப்புறம் தாண்டி அந்த கடைசியில் எங்க போறீங்க? கிராஃபைட்டுக்கு போறீங்க. அதுவும் அருகோணம் தான். அப்ப ம். நெகட்டிவ் அருகோணம் தான், பாசிட்டிவ் அருகோணம் தான். நடையில வந்து இந்த போட்டான் ரிலீஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜிங்க் பிளேட். ஓகே. இது வைப்ரேட் ஆகுது. எது வைப்ரேட் ஆகுது? அந்த ஜிங்க்கும் வைப்ரேட் ஆகுது, கிராஃபைட்டும் வைப்ரேட் ஆகுது. உள்ள இருக்கிற கிராஃபைட் வைப்ரேட் ஆகுது, நடுவுல கிராஃபைட் பவுடர் இருக்குல்ல, எல்லாம் வைப்ரேட் ஆகுது. ஓகே. வைப்ரேட் ஆகிறப்ப போட்டான் ரிலீஸ் ஆகுது. போட்டான். ம். இவர் என்ன பண்ண இந்த நியூட்ரான், இது பேர் நியூட்ரான் ஸ்டெபிலைசிங் பேரு. நியூட்ரான் என்ன பண்ணுதுன்னா இழந்தது பூரா ரிகவரி பண்ணுது. ரிகவரி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதாவது ஸ்டெபிலைஸ் பண்ணுது. அதாவது ஆக்கல் அழித்தல். இது வந்து காத்தல். ம். ம். இது வந்து ப்ரொடியூஸ், ரெடியூஸ், டிஃபென்ஸ். இப்போ ரெடியூஸ் ஆகி போச்சு. இப்போ ரெடியூஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ரெடியூஸ்னா செத்து போனது இல்லையா? ஆமா. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா மீண்டும் என்ன பண்றோம்னா ஆக்கல், அடித்தல், காத்தல் 3 பண்றோம். மீண்டும் அதுக்கு உயிர்ப்பு கொடுக்குறோம். ஓகே. அதனால டெட் செல் டெட் செல் டெட் செல் சொல்றது. இப்ப நம்ம டெட் செல் 100 வேணும் எங்க போறது? நீங்க என்ன பண்ண ஒரு 15 செஞ்சு நீங்க ம். வந்து இந்த டிசி டு டிசி ஏதாவது கன்வெர்டர், இன்வெர்டர் ஏதாவது இருக்கு பாத்தீங்களா? பழைய ஆமா. யூபி வீட்டுல இந்த கம்ப்யூட்டர் வீணா போனதெல்லாம் இருக்கும். அது ஏதாவது அந்த இன்வெர்டர் இருக்கும். அந்த பேட்டரி போச்சுன்னா அதை கூட எடுத்து பயன்படுத்தலாம். அதை கூட ஆ, ஆ. இருக்கு எங்கிட்ட என்கிட்ட எங்கிட்ட அது 7 8 கிடக்குது, சும்மா கிடக்குது. எனக்கு வந்து 7 8 சும்மா கிடக்கு. நான் அதெல்லாம் நமக்கு வந்து டைரக்ட் சப்ளை எடுக்கணும். என்னோட நோக்கம் வந்து டைரக்டா எடுக்கணும். என்னது? ஆ, ஆ, ஆ. 200 வோல்ட், ஓகே. 10,000 வோல்ட் எடுக்கலாம். எவ்வளவு வோல்ட்? அதாவது 1 சென்டிமீட்டர்ல 1 வோல்ட் எடுக்கலாம். நம்மளோட பாரு இது எவ்வளவு இருக்கு? 1 சென்டிமீட்டர் கூட மீறி மீறி போனா 10 mm தான் இருக்கு இல்லையா? ஆமா. ஆமா. இப்போ 20 NML பார்த்தீங்கன்னா இப்ப 750 வாட்ஸ் வந்துருக்குது. நான் வந்து நீ முடிஞ்சா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு இதே மாதிரி ஜிங்க் பிளேட் செய்யுங்க. ஜிங்க் குழாய் செஞ்சு கிராஃபைட் ம். பவுடர் போட்டு கொஞ்சம் தேன் கலந்துருங்க. தேன் அல்லது கருப்பட்டி சாறு அல்லது வந்து அல்லது இது கருப்பட்டி சாறு அல்லது வந்து நாட்டு சக்கரை பிசு பிசுன்னு கலந்து கிராஃபைட் பவுடர்ல போச்சு கொஞ்சோனே இது அமோனியா பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா? அது இந்த பேக்கரி கடைக்கு போனீங்கன்னா அமோனியா வைப்பாங்க. ம். அமோனியா வந்து கேக்குக்கு போடுவாங்க. அமோனியா ம். அது கொஞ்சம் நானோ அளவுல கலந்துக்கணும். நானோ அளவுல கலந்துக்கணும். சும்மா மைக்ரான் அளவுல கலந்துக்கணும். ஓகே. அதே மாதிரி மெக்னீசியம் சல்பைடு இருக்குது. அது நம்ம கடையில போனா மெடிக்கல் ஸ்டோர்ல கிடைக்குது. ம்ஹ்ம். அது 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 ஓகே. எப்சம் சால்ட்னு சொல்லுவாங்க. எப்சம் சால்ட்னு சயின்டிபிக் மெடிக்கல் சொல்ல எப்சம் சால்ட்னு சொல்லுவாங்க. ம். 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 அது கடல்ல இருந்து வர்ற உப்பு தான். அது அந்த டன் கணக்குல சென்னையில தயாரிக்கிறாங்க. அதை வந்து ஒரு 2 மைக்ரான் அளவு கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகே. அந்த நல்ல காஞ்சி கிருன்னு பிடிச்சிக்கணும். அந்த கிராஃபைட் பவுடருமே நடுவுல இருக்கிற ம். கிராஃபைட் பூச்சி அப்படியே காங்கிரீட் மாதிரி கப்புன்னு பிடிக்கணும். ம். 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 அப்படி ம். குரல் அப்படியே ஓகே. முதல்ல கபடுற மாதிரி கவ்வணும். லொலன்னு இருந்ததுன்னா வேலை செய்யாது. இது கெட்டியா ஓ. பிடிச்சிருக்குது. ட்ரை ஆக ம். ம். நல்லா வேலை செய்யும். ட்ரை ஆக ஓ.
ஓகே, ஓகே. லோல லோல லூஸ் இருந்துச்சு. லூஸ் கான்ட்ராக்ட் வந்து அது எப்படி வேலை செய்யும்? லோல லோல லூஸ் கான்ட்ராக்ட். அதனால டைட்டா அடிக்கிறது பாருங்க. டைட்டா அடிச்சுக்கணும். ஆ, ஓகே. ரிஜிட் ரிஜிட் ஃப்ரேம் இருக்கும். இல்ல ரிஜிடிட்டியா இருக்கணும். இல்ல டைட்டா டெம்பரா இருக்கணும் எல்லாமே. லூஸ் ம், கான்ட்ராக்ட் ம், எங்க ம். இருக்கும்? ஆமா. எனர்ஜி லாஸ் ஓகே. ஆயிரும். எனர்ஜி லாஸ். நாம வந்து நானும் நானும் ஸ்டேட்ல எடுக்கிறப்ப எல்லாம் டைட்டா இருக்கணும். எல்லாம் ஆமா. மற்றபடிக்கு எல்லாமே நானோட தான் வேலை செய்யுது. ஆ. கிளாசிக்கல் முடிஞ்சது. கிளாசிக்கல் எலக்ட்ரான் அது ஃபீல்டு முடிஞ்சது. அவ்வளவுதான். அது சைத்தான் இப்ளீஸ் முடிஞ்சது. ம். அதான் விஷயமே. நீங்க தள்ளுபடி செய்யுங்க. உங்க பேர் என்ன? ஸ்ரீஹரி. ஸ்ரீகர். என்ன தொழில் பண்றீங்க? இன்ஜினியரா? கம்ப்யூட்டர் சர்வீஸ் அது பண்ணிட்டு இருக்கேன். எங்க? எந்த ஊர்ல? இங்க சென்னையிலேயே. எந்த பகுதி? ஆ, வடபழனி. ஆ, பரவாயில்லையே தொழில. கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரிப்பேர்லாம் பண்றீங்களா? ம். ஆமா. எப்படி உங்களுக்கு இதுல ஆர்வம்? சயின்ஸ்ல இது உங்களுக்கு தொழில் தானே பார்ப்பீங்க. இது வந்து ஆக்சுவலா ஹைட்ரஜன் அந்த HHO பண்றதுல தான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. ஆ, அப்பயே வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் திருப்பி அப்படி வேலை ஏதோ ஒரு போயிட்டு இருந்தது. அது ஃபெயிலியர். திருப்பி ஒரு அப்படியே அப்படியே ஆயிடுச்சு. நான் வந்து குவாண்டம் மெத்தட் மென்ஷன் நான் எடுத்துட்டேன். நான் நோபல் பரிசுக்கு எழுதி கொடுத்தேன் நான். இவங்க மீனாட்சி கல்லூரியில கண்டுக்காம விட்டாங்க. 5 நோபல் பரிசு ஒரே நேரத்தில் 5 நோபல் பரிசுக்கு எழுதி கொடுத்தேன். 5 நோபல் பரிசுக்கு. ம், ம், இதுல ம். ஃபெயிலியர். நீங்க போட்டீங்கன்னா லாஸ் வரும். நான் சொல்றது குவாண்டம் மெத்தட். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் 2 வரணும். இன்டர்னல் எலக்ட்ரிக் ட்ரிகர் ம், கொடுக்கணும். மின்சாரத்தை கொடுக்கவே கொடுக்காது. உள்ள வந்து எலக்ட்ரானிக் பல்ஸ் தான் கொடுக்கணும். அந்த எலக்ட்ரானிக் பல்ஸ் இன்டர்னல்ல கொடுத்துக்கிட்டு எக்ஸ்டர்னல் வந்து ம், 80 வாட்ஸ் ஹீட் கொடுக்கணும். ஹீட் கொடுத்து ஒரே நேரத்துல பிசிக்கல் சேஞ்சஸ் கெமிக்கல் உலகத்தில் நான் மட்டும் தான் செய்ய முடியும். யாருக்கும் தெரியாது. ம், ம். நான் கண்டுபிடிச்சது அத அதுங்க. பார்த்து அதுக்கப்புறம் அப்படியே சரின்னு வராது. கம்முனாயிட்டேன். நீங்க ஃபெயிலியர் ஃபெயிலியர் போட்டிருந்ததெல்லாம் ஃபெயிலியர். என்ன பார்த்துட்டு நாசா காரன் ஃபெயிலியர்? நீங்களே எந்த மொழி? நீங்க நாசா காரன் தள்ளிட்டேன். நீங்களே யாரு? நாசா கூட நீங்களே பொடிய. நீங்க எல்லாம் கொசு கூட கிடையாது. நீங்க என்னது? ஆமா. ரஷ்யாக்காரன் முன்னாண்டையும் நாசாக்கு நீங்களே கொசுறு. புரியுதா? நீங்களே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எங்கிட்ட யாரும் பாச்சா படிக்காது. நான் குவாண்டம் லெவல்ல சிந்திக்கிறாள். ஓகே. நான் என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. தமிழ்நாட்டுல என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் தான் சொல்றேன் 5 நோபல் பரிசுக்கு ஒரே மட்டும் அப்ளிகேஷன் கொடுத்த ஒரே நான் தான். அவங்க கண்டுக்கிற நானும் என் பொண்ணு நேர்ல போய் ம், கொடுத்தோம். எங்க? மதுரை மீனாட்சி கல்லூரியில் என் பொண்ணு அங்கதான் படிச்சாங்க. பிஎஸ் இளங்கல் அங்கதான் படிச்சாங்க. ஆஹ் ம், ஆஹ் ம், ஆஹ் இது இயற்பியல் துறை தலைவரை சந்திச்சு நேரடி கொடுத்தோம். மகிழ்ச்சியா வாங்கினாங்க. 5யும் படிச்சு பார்த்துட்டு ம், அது என்ன ஏன் கொடுத்தேன்னா, ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட ஒரு கையெழுத்து வேணும். கவர்மெண்ட் அசிஸ்டன்ட் கையெழுத்து இருக்கணும். அவ்வளவுதான். வேற எதுவுமே தேவையில்லை. ம், ம். நீங்க நோபல் பரிசுக்கு யாருமே தேவையில்லை. ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கவர்மெண்ட் காலேஜ்ல சம்பளம் வாங்குற ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கையெழுத்து போட்டா கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அது நீங்க அங்க அனுப்பலாம். இங்க நோபலுக்கு பரிசுக்கலாம். அவன் படிச்சு பார்த்து அது வருதா வர அது 100 வருஷம் ஆனாலும் ஆகும், 10 வருஷம் ஆனாலும் வராம கூட போகும். புரியுதா? ம், ம். ஒரு கையெழுத்து போட்டு தரல. என்னது இதை விட ஒரு படிச்சு பார்த்துன்னு சொல்றாங்க. அந்த அந்த அப்ளிகேஷனை கூட திருப்பி அனுப்பல. நான் கூட திருப்பி போன் பண்ண எடுக்கவே இல்லை. ம். 5 நோபல் பரிசுங்க. என்னது 5. ஓகே. ம். அது? அதாவது ஆஹ் அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம்ல. இல்ல அந்த பேப்பராது நான் இல்ல. அந்த மதுரை மீனாட்சி கல்லூரி அந்த இயற்பியல் துறை சேர்ந்தவங்க எனக்கு இது தெரியாதுங்க ம். புரியாதுன்னு சொல்லிட்டு என்ன அந்த பேப்பர் 60 டாக்குமெண்ட் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப இயற்பியல் லிட்டா இருந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்க வாங்குனீங்க அங்கிட்ட இருந்து? ஏதோ வாங்கணும். எதுவும் இருக்காது அதுல. சும்மா ஏதோ சொல்லிடலாம். சரி எங்களுக்கு வேண்டாம். திருப்பி ஆவாதுன்னு. எனக்கு எனக்கு இது தெரியாதுங்க, எனக்கு புரியாதுங்க, நான் கையெழுத்து போட முடியாதுங்க, அது வேண்டாங்க, இது எனக்கு தெரியலைங்க, திருப்பி கொடுக்கணுங்க. அதானுங்க நார்மல். என்னால முடியாது, இது தெரியல அப்படின்னு திருப்பி கொடுக்கறதானுங்க நார்மல். தெரியாதுன்னு ஒத்துக்க மாட்டான்ல. அவன் வந்து அதானே அப்ப நீ வேலையே. அவனுக்கு மோசடி தானே? அப்ப தெரியாதுன்னு நீ இருந்தா மோசடி தானே? அப்ப நீ மோசடின்னு சொல்லாமா? ஆமா. ஆமா. மோசடி தான் பண்ணிட்டு இருக்காங்க அங்க உட்காந்துட்டு. வேற என்ன பண்ணிட்டு இல்ல இருக்காங்க அவங்க அவங்க மேல வந்து? தப்பு இல்லைங்கய்யா. இந்த இந்த எஜுகேஷன் சிஸ்டமே தப்பு. எஜுகேஷன் சிஸ்டமே ஆமா. நம்மளோட இன்னார இது அது இல்லாம. அனுப்பிச்சிருந்த இன்னார ப்ராசஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. என்னடா ஹைட்ரா ஃபர்ஸ்ட் கோரிக்கை வந்து 2 வகையில் ஹைட்ரஜன் எடுக்கலாம். 2 வகையில் ஹைட்ரஜன் எடுக்கலாம். மொத்தம் 5 ப்ராஜெக்ட் கொடுத்தேன். அது வகை ம். அது வகை ஆன்டி ஃபிரிக்ஷன் வீல் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஆன்டி ஃபிரிக்ஷன் வீல் ஒன்று கண்டுபிடிச்சேன். அதுக்கு ம், 60 ம். பாசிட்டிவ் உள்ள கொண்டு வந்தேன். 60 டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்தேன்.
ம், ம், கொண்டு வந்து பிஎல்டிசி மோட்டார் வச்சு கரண்ட்டை வெளியே எடுத்தேன். பிஎல்டிசி மோட்டார் கடைசியில 11 நிமிஷம் ஓட்டுனேன். 11 நிமிஷத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 கிட்டத்தட்ட 30 கேவி டெவலப் பண்ணேன். 30 ம், கேவி டெவலப் பண்ணி 5 கேவி வெளியே எடுத்தேன். ம். அது அது வந்து எவல்யூஷன் சேஞ்சஸ்ல போகும். நீங்க டைரக்டா 1 வோல்ட் கொடுத்து 10 வோல்ட் வராது. அது வேற. அந்த மெத்தடே தப்பு. அந்த மெத்தடே ம், ம். அது கிளாசிக்கல் குவாண்டத்திலையும் சாத்தியம் இல்லை. கிளாசிக்கல்லையும் சாத்தியம் இல்லை, குவாண்டத்திலையும் சாத்தியம் இல்லை. புரியுதா? இங்க ம். ஒரு விதை இருக்கு, கையில ஒரு விதை இருக்கு. இந்த கையில மாத்தி மாத்தி போட்டா ஒரு விதை 10 விதையா மாறுமா? மாறாது. அதே விதையை பூமியில போட்டீங்கன்னா, பூமியில போட்டு தண்ணி ஊத்திட்டு வந்தா என்ன ஆகும்? அது வரும். அது உண்மை. அந்த அறிவு வந்து தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு. மேலை நாட்டுக்காரன் கிடையாது. இஸ்ரோக்காரனுக்கு அவனுக்குலாம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து வெள்ளைக்காரனுடைய வெட்டை சாப்பிட்றவனுங்க. ஆமா. வெள்ளைக்காரன் கொசு விட்டா மணக்குன்னு சொல்லுவானுங்க. அதனாலதான் போட்டு வாங்கினாங்க. புரியுதுங்களா? இப்ப அதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி தான். எல்லாமே எலக்ட்ரிசிட்டி நோக்கு தான் போகுது. ஆனா இதுதான் இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு சயின்ஸ். இது ஏற்கனவே ஓகே. என்பிஎல் விஞ்ஞானிகள் பண்ணாங்க. என்பிஎல் சயின்டிஸ்ட் 2014 டாக்டர் ஜோதிஷா ரொம்ப பெஸ்ட் சூப்பர் சயின்டிஸ்ட். அந்த அம்மா ம், லேடி சயின்டிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அம்மாவுக்கு பாரத ம், ரத்னாவை கொடுத்துருக்கணும். இந்த 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 முண்டங்கள் இன்னும் அந்த அம்மாவுக்கு பாரத ரத்னாவை கொடுக்காம வச்சிருக்காங்க. அந்த மெக்னீசியம் ஃபெரைட்னு சொல்லிட்டு ஒரு செராமிக் கண்டுபிடிச்சு ஒரு சதுர ம். சென்டிமீட்டருக்கு 1 வோல்ட்டுமே 200 மில்லி ஆம்பர் எடுத்தாங்க. ஓ. இந்நேரம் அந்த ம், அம்மாவுக்கு ம். பாரத ரத்னா கொடுத்துருக்கோம். அவருடைய சீனியருக்கு வந்து டாக்டர் ரவிக்குமார் கோட்னாலுக்கும் பாரத ரத்னா கொடுத்துருக்கோம். இந்த அதெல்லாம் முண்டங்கள் பரவாயில்ல. ஆமா, அந்த முண்டங்கள் இப்ப இருக்கிற இந்த அறிவு கட்ட முண்டம் இருக்கான் பாருங்க, இவனுக்கு அறிவிலே தெரியாத முண்டங்களா இருக்கான். ஒரு அமைச்சர்னா அறிவியலை பத்தி தெரியணும், அல்லது அமைச்சருக்கு அறிவியல் ஆலோசகர். இப்ப நம்ம அமைச்சர் இருக்காரு இல்லையா, இப்ப தலைமை அமைச்சர் பிரதமர் இருக்காரு, அவருக்கு அறிவியல் ஆலோசகர் பேரை கேட்ட எவனுக்கும் தெரியாது. அப்படின்னா அவன் சும்மா இருக்கான்னு அர்த்தம். அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றேன். அது வந்து எனக்கு வந்து டாக்டர் பாரத ரத்னா சிஎன்ஆர் ராவ், அவங்களுக்கு தெளிவு இந்தியாவில் புகழ்பெற்றவர் சிஎன்ஆர் ராவ். அவரு தான் வந்து மன்மோகன் சிங்கனுக்கு அறிவியல் ஆலோசகரா இருந்தார். அந்த மாதிரி 25 ஆண்டுகள் 5 பிரதமருக்கு பயங்கரமா சூப்பர் நாலேஜ் அவரு. அவருமே ம், வந்து ஹைட்ரஜன் எடுத்து ஃபெயிலியர் ஆனவர் தான். அவரு ஹைட்ரஜன் சன்லைட்ல இருந்து ம். எடுக்க முடியும்னு பார்த்தாரு, ஒன்னும் நடக்கல. ஏன்னா அவர் கிளாசிக்கல் மைண்டில் எவனும் சிந்திக்க கூடாது. ஆமா. அது குவாண்டம்னா டபுள் ஆக்ஷன்ல வரும். குவாண்டம்னா அது ஜீரோவும் இருக்கும், அது பிளஸாவும் இருக்கும், ஒன்னாவும் ம், இருக்கும், புள்ளியாவும் இருக்கும், எம்டியாவும் போகும். ஆனா எனர்ஜி ம், ரிலீஸ் ம். பண்ணிட்டே இருக்கும். அதாவது எம்டியா இருக்கும், பாயிண்டா இருக்கும், ரவுண்டா இருக்கும், லைனா இருக்கும். ஆமா. உங்களுக்கு எப்ப எப்ப அது புரியலையோ அது குவாண்டம்னு அர்த்தம். இது ஓகே. புரியாது. புரியாது கிளாசிக், அது தெண்டம். புரிஞ்சுதுன்னா அது கிளாசிக், அது தெண்டம், வேலைக்கு ஆகாது. புரியாம இருந்தா மட்டும்தான் குவாண்டம் ஜெயிக்கும். ஓகே. இது நீங்க என்ன பண்ணாலும் புரியாது. நீங்க என்ன பண்ணாலும் புரியாது. சொல்லிக்கலாம், அதுல இருக்குதுங்க கெமிக்கல் இருக்குதுங்க, புடலங்காய் இருக்குதுங்க, புண்ணாக்கு இருக்குதுங்க, அது எலக்ட்ரானே கிடையாதுங்க. அப்ப எலக்ட்ரான் வந்து செய்து அப்படியே டோட்டல் சர்க்யூட் ஆச்சு. தண்ணிக்குள்ள விட்டு என்ன ஆகும்? ஷார்ட் ஆகும். ஏன் ஆகல? கண்டக்டிவிட்டி ஆகி ஷார்ட் ஆயிரும் வந்து. அது எலக்ட்ரானிக் மெத்தட். என்னது இது? குவாண்டம் மெத்தட். இது நியூட்ரான் மெத்தட் சொல்ல அடி நடிப்பேன் பாருங்க. அவனை மரம் நட்டி எல்லாம் அடிப்பேன். நம்மளது கிச்சன் அதான் கேபினட். நாளைக்கு நம்மள வந்து எப்படி தான் கிச்சன் தான். ட்ரை பண்ணி நாளைக்கு அது இன்வெர்டர் இருக்கு, அதுல ரெடி பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு பாருங்க, இருக்கேன். என்னுடைய சாமானமே இவ்வளவுதான். புரியுதா? ம், ம். ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். ஒரு கம்ப்யூட்டருக்கு அப்படியே வெந்து போனது கறிக்கட்டை. ஆ? பாருங்க, இப்ப 3 செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப என் புள்ளைக்கு சந்தேகம் வந்துருச்சு. புள்ள எரிச்சிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்காவுல அந்த இங்கிலாந்துல எரிச்சிட்டு இருக்கிறாங்க, இருந்தாலும் சந்தேகம் வருது. உடனே பேட்டன் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னா இருந்தாலும் ம். சந்தேகம். சரி சார், அது எவனுக்கும் புரியாது இல்ல. இப்ப நீங்க காப்பி அடிக்கலாம், ஆனா மேட்டர் தெரியாது. என்னது ஆமா. எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்ல. புரியாது. ஆ? ஆமா. நீங்க காப்பி இப்ப அதான் இதுவரைக்கும் 50 பேர் காப்பி அடிச்சுட்டாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது பழசு ட்ரை பண்ணலாம்னு நாளைக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். அது கிடைக்கலன்னா புதுசு வாங்கி எனக்கு தேவை அது ஒரு தமிழ்நாட்டுல என்ன ஸ்கூல் பசங்க 5ஆம் வகுப்பு பசங்க செய்ய சொல்லுங்க. யாராவது உங்க பசங்க இருந்தாலும் செய்ய சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, 2 பழைசல் வாங்கி டேப் அடிச்சு அந்த பையன் முன்னாடி செஞ்சு எனக்கு காட்ட சொல்லுங்க. மரம் நட்டி அடிக்கிற எல்லாத்துக்கு. புரியுதுங்களா? பாக்குறேன் நான். உங்க பையன் உங்களுக்கு பையன் இருந்தான்னு வச்சுங்க, அந்த பையனை கூப்பிட்டு நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க. அவன் டேப் அடிச்சு லைட் அடிச்சு காமிக்க. நான் சொல்ல பாருடே,
அஞ்சாம் கிளாஸ் பையன் செஞ்சிருக்க வெக்கம் இல்லையா? ஒரு இஸ்ரோ மண்டைகள்லாம் போட்டு ஐஐடிக்கு ஒரு மண்டையில செருப்படி போல விடுங்க. சொரணம் வராதுங்க. கண்டபடி திட்டணுங்க. அது கல்வியில கண்டபடி திட்டித்தான் வரணும். கல்வியில அன்பு எல்லாம் காட்ட முடியாது. அறிவில் என்னத்த அன்பு இருக்குது? ஆமா. என் பொண்ணா இருந்தாலும் காய்ச்சுன்னு காய்ச்சுவேன். பொண்ணா இருந்தாலும் ம். வேற ஏதாவது மன ரீதியா பாதிக்கப்பட்ட அன்பு காதல் அதுல ரைட்டு. ஆனால் அறிவில தப்பு வரக்கூடாது. அறிவியல்ல தப்பு வரல. அது டெட் செல் பேக்ல இருந்து நீங்க ஒண்ணே நீங்க நீங்க வெளியிருந்து அந்த நெகட்டிவ் வச்சு நெகட்டிவ் பாசிட்டிவ் கனெக்ட் பண்றப்ப லேசா சூடு வரும். ம், ம். புது செல்ல இருந்து நல்லா சூடு வரும். பழைய செல் லேசா சூடு வரும். வந்து அது என்னன்னா அது கிளாசிக்ல இருந்து குவாண்டமா கன்வெர்ட் ஆயிரும். ஓகே. ஹீட் வரும். ஹீட் வரப்ப லேசா தண்ணிக்குள்ள போடலாம். தண்ணியிலும் போடல, ஒண்ணும் போடல. அப்புறம் ம், ரெண்டாவது வந்து ஓபன் பண்ணோடனே இது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ம், அப்போ ம், ம். நேச்சுரல் கிரியோஜெனிக் மெத்தடுக்கு போயிடும். நேச்சுரல் கிரியோஜெனிக் மெத்தட் ஹீட்டே வராது. ஆரம்பத்துல ஹீட் வந்து அது பழகு, அது தெரியாது. அது கிளாசிக்ல டிசைன் பண்ணிருப்பானுங்க. ஓகே. ஏன்னா அது வந்து பிளஸ் தண்ணி மைனஸ் தண்ணி இல்லையா? ஆமா. இது பிளஸ் மைனஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே அது தடுமாறும். இந்த செல்லே தடுமாறும். ம், ம். தடுமாறி குவாண்டத்துக்கு மாறிடும். என்னது? ஓகே. இதுல வேற ரியாக்ஷனா கேஸ் எதுவும் ரிலீஸ் ஆகுமா? இன்னைக்கு ஓப்பன்ல தண்ணிக்குள்ள இருக்கு. போட்டீங்கன்னா இது தண்ணிக்குள்ள நைட்ரஜன் வரும். ஓ, ஓகே. தண்ணிக்குள்ள போடுறோம் வச்சுங்க. தண்ணிக்குள்ள போட்டோம்னு வச்சுங்க. ரெண்டாவது தண்ணிக்குள்ள போட்டு நல்லாவே எரியும். ஆஹா. அது உள்ள இருக்கிற போட்டான்ஸ் பயன்படுத்திக்கும். இதுக்கு போட்டான் இது ஏற்கனவே தண்ணி அதிர்ந்துட்டு இருக்குது. ஏற்கனவே தண்ணி அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. தண்ணிக்குள்ள போட்டான் ம், இருக்குது. தண்ணிக்குள்ள இப்ப எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்கு. குவாண்டம் தண்ணி வைப்ரேட் ஆயிட்டே இருக்குது. அந்த வைப்ரேட் ஆகிற இது பிளஸ் மைனஸ் இருக்கிறனால அது வந்து புரோட்டான், இது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் நல்லா அழகா ஹெல்ப் பண்ணும். ஓகே. எலக்ட்ரானை கொடுத்தீங்கன்னா தண்ணி கோவப்படும். எலக்ட்ரானை கொடுத்தீங்கன்னா தண்ணி ம், ம். எலக்ட்ரிசிட்டி கொடுத்தீங்கன்னா ஓகே. தண்ணி கோவப்படுங்க. லாசில் கொண்டே விடும். ம், ம். இந்த முண்டங்களுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் தெரியுமே தவிர பிசிக்கல் ரியாக்ஷன் தெரியாது அவங்களுக்கு. ம், ம். ஏன்னா அவனுங்க நியூட்டன் முண்டத்தையும் ஐன்ஸ்டீன் முண்டத்தையும் ஏத்துக்கிறானுங்க இல்லையா? அதனாலதான் அவனுங்களை ஏத்துறீங்கன்னா போய் பரலோகம் தான் போய் சேரணும். இது வரைக்கும் ஒரு சீப்பை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். 125 தடவை நோபல் பரிசு வாங்கிருங்க. எவனாச்சும் மலிவா மின்சாரம் தர முடியுமா? புரியல. இப்ப 125 தடவை நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. 125 ஆண்டு ஆச்சுங்க. 125 ஆண்டு ஆச்சு. ஆமா, ஆமா. இப்பெல்லாம் கடந்த 20 வருஷமா மூணு பேர் முந்தையெல்லாம் ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க நோபல் பரிசு. ஆமா. கடந்த 15-20 ஆண்டா மூணு பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. அது நான் அந்த கணக்கு விட்டுருங்க. மொத்தத்தில் 1900 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 1900 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 1901 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ராங்ஜன் ம், ராங்ஜன் ம். எக்ஸ்ரே கண்டுபிடிச்சாரு நோபல் பரிசு. அதுல இருந்து கணக்கு வச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு 2026 அப்புறம் 126 ஆண்டு ஒன்னே கால் நூற்றாண்டு ஆச்சு இல்லையா? ஏண்டா ஆமா. இந்த தடவை நோபல் பரிசு எவனாச்சு மலிவா மின்சாரத்தை கொடுக்க முடியுமாடா? கொடுத்த காசு எப்படி சம்பாதிக்கிறது? அது தேவையில்லைங்கன்றா. ஏங்க அறிவுனா என்னங்க? அது கரெக்ட் தான் தெரியும். அது ஆனா அதை வச்சு காசு சம்பாதிக்கணும்ல. அது வந்து அடுத்த காசு சம்பாதிக்க நாயிட்ட கூட காசு இருக்கும். அது முட்டாள்கிட்ட தான் காசு. அப்ப எப்படி நீ நோபல் பரிசு நீ கொடுக்குறானா? இவன் உனக்கு மக்களுக்கு பயன்படாததுக்கு எதுக்கு நோபல் பரிசு கொடுக்குற? அது அது அந்த மாதிரி அவங்க அப்ப சிஸ்டமே நோபல் அப்படி பரிசு வச்சிருக்காங்க. ஏமாத்து வேலை. நோபல் பரிசு ஏமாத்து வேலை. நோபல் பரிசு எல்லாமே ஏமாத்து வேலை தான் அவங்க பண்றது. அதான் சொல்றேன். நீங்க 1,00,000 பேர் தமிழ்நாட்டை செய்யுங்கிறேன். அவங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு அதுக்கு அவங்க பிளான்ல அவங்க பண்றாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன். வேணுமோ அது ரைட்டுங்க. அதனாலதான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல 1,00,000 பேர் இது செய்யணும். எத்தனை லட்சம் பேரு? 1,00,000 பேரு 1,00,000 வீட்டுல கண்டிப்பா லைட் வந்து எரியணும். 1,00,000 வீட்டுல லைட் எரியணும். ஆட்டோமேட்டிக்கா சிஎம் இருந்து போன் வரணும். என்னடா பண்றீங்க வீட்டுக்கு எல்லாரும் முதல் டான்ஜெட் கொண்டு விடுதலை. நான் முதல் டான்ஜெட் கொண்டு ஃப்ரீடம் ஆகணும். முதல்ல ஆமா. மக்களுக்கு ஆற்றல் என்பது மக்கள் கையில தான் இருக்கணும். இது ஒண்ணு வந்து அந்த ரெடி ஆயிடுச்சுன்னா அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வந்து. அதனாலதான் சொல்றேன். நீங்க பெட்ரோல் 15 எடுத்து டீசல் செய்யுங்க. உங்களுக்கு தான் கம்ப்யூட்டர் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு தான் கம்ப்யூட்டர் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்கிறீங்க. அப்புறம் என்ன சால்ட்ரிங் தெரியுமில்ல? எல்லாம் தெரியும். எல்லாம் பண்ணிருக்கேன். சர்க்கியூட் போர்டே கிரியேட் பண்ணிருக்கேன் டிசைன் பண்ணி. சரி நீங்க பண்ணுங்க. நீங்க அடுத்து நாங்க 10,000 வாட்ஸ் பண்ணலாம். இப்ப நான் வந்து இது பண்ணுங்க. பண்ணி ம், டெவலப் பண்ணுங்க. நீ என்ன ஆம்ப இது அப்படி வச்சுக்கிறேன். நீங்க வந்து காயில் வந்து பெருசா வைக்கணும். ஏன்னா ஆம்பர் அதெல்லாம் டெவலப் பண்ணும் இல்லையா?
அது என்கிட்ட ஒண்ணு இருக்கு. இப்போதைக்கு ஒரு 10 வச்சு நான் ட்ரை பண்றேன். 13 வைங்க. அதுக்கப்புறம் பிளான் எப்படி பார்த்தாலும் 12 வோல்ட் தான் டிசைன் பண்ணி எல்லாமே 12 வோல்ட். இந்த மானக்கட்டவன் எலக்ட்ரானிக்ஸ்ல 12 வோல்ட்டுக்கு மேல அப்படியே பண்ண 24 வோல்ட்டுக்கு மேல கிடையாதுங்க. ஆமா. டபுள் பேட்டரி வைப்பானுங்க. அது பிரயோஜனம் இல்ல. அதனால மேக்ஸிமம் நீங்க என்ன பண்றீங்கன்னா 1 வோல்ட்னு கணக்கு வச்சுங்க. 1 வோல்ட் வரும். 1 வோல்ட்னு வச்சுக்கங்க. 15 செஞ்சீங்கன்னா 15 வோல்ட் வந்துருச்சு. ஆம்பியர் செக் பண்ணுங்க. ஆம்பியர் வந்து பாத்தீங்கன்னா 400 ஆம்பியர் 500 ஆம்பியருக்கு மேல போகணும். ம், ம். இதுல வச்சுக்கோங்க. அந்த அந்த நாபு மாத்தி போட்டு 10ல கீழே வச்சு விட்டு சிகப்பயிரத்துக்கு மேல போட்டுருங்க. ஃபர்ஸ்ட்ல வச்சு. ஏன்னா இதுல வந்து இது வோல்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த வோல்ட் வந்து கன்ஃபார்மா வந்துடும். 1.25 வோல்ட் 1.2 1.3 செத்து போன பேட்டரியில 1.3 வந்துடும். புதுசெல்லாம் 1.5 காட்டும். புதுசெல்லாம் புதுசு பழசுல கணக்கு கிடையாது. அந்த மெட்டீரியல் புதுசு பழசுல கணக்கு கிடையாது. இதுல அந்த மெட்டல் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதுதான் விஷயமே. பிரிச்சாவே நமக்கு தான் அந்த மெட்டல் தான் முக்கியமே தவிர அது புது பேட்டரி பழைய பேட்டரி அந்த முட்டாளர்களுக்கு புரியாது. இது எலக்ட்ரானை பத்தி பேசுறேன், புரோட்டானை பத்தி பேசுறேன், ஹெக்ஸகனல் வந்து அருவானத்தை பத்தி பேசுறேன். அதுதான் நமக்கு தேவை தவிர அது செத்து இருந்தா என்ன உயிரோடு இருந்தா என்ன நமக்கு. நான் ஆராய்ச்சிக்காக குப்பையில இருந்து போறேன். ஆராய்ச்சிறதுக்காக நானே செய்யணும். எனக்கு 100 வேணும். எனக்கு கடைக்கு போய் புதுசுதான் வாங்கி ஆகணும். 100 வேணும்னா புதுசுதான் வாங்கி ஆகணும். அதுக்கு குப்பையில கை விட்டு நாத்தத்தில் உட்காந்து இருக்க முடியும். எத்தனை நேரம் நான் போன நாத்தடிக்கு நான் பட்டபாடு எனக்கு தான் தெரியும். குப்பைக்கு போன ஆமா குப்பையில இருக்குமான்னு பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் நான். ஆனா ஒண்ணு ஸ்கிராப்ல எடுக்கலாம். ஆனால் அந்த மேல இருக்கிற அந்த ஜிங்க் வந்து பளபளன்னு இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. அப்ப என்ன பண்ணோம்னா அந்த கெடிகார செல் நல்லா இருக்கும். கெடிகார செல்லு கழட்டி டக்குன்னு வீசிடுவாங்க. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். மண்ணுக்கு போயிடுச்சுன்னா வம்பா போயிருங்க. மண்ணுல போட்டு மூடிட்டோம்னா அது என்ன அது ஹீட் ஆயிருதுங்க. ஓவர் ஹீட் ஆகி எல்லாமே நாசம் பண்ணி பூமியே நாசம் பண்ணிடும். எலக்ட்ரானிக் வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். புரியுதுங்களா? அதனால இந்த புதுசா கழட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறப்ப அந்த மெட்டல் மேல இருக்கிற ஸ்டீல கழட்டி வரலாம். அது மெட்டலுக்கு காந்தத்துல ஒட்டுறது எதுவுமே அங்க இருக்கக்கூடாது. மேக்னெட் வச்சு செக் பண்ணணும். எதுவுமே அங்க இருக்கக்கூடாது. இது வந்து காந்தத்துல எதுவுமே ஒட்டாது. காந்தங்க நான் என்ன காந்தத்தை செக் பண்ணுவேன். எதுவுமே காந்தம் இருக்கக்கூடாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க டயாமேக்னட்டிசம். என்னது டயாமேக்னட்டிசம். கார்பன் வந்து டயாமேக்னட்டிசம், ஜிங்க் வந்து டயாமேக்னட்டிசம், கிராஃபைட் பவுடர் டயாமேக்னட்டிசம், கிராஃபைட் ராடு டயாமேக்னட்டிசம். உள்ளே நானும் கெமிக்கல் இருக்கு. அது வீரியம் அது ஒன்றும் அது செத்து போயிடும். 4 நாள் ஆனால் செத்து போயிடும். அது தேவையில்லை. அவ்வளவுதான். நீங்க செய்யுங்க. எனக்கு வந்து நாளைக்கே வந்து ஒரு 15 செஞ்சு வீட்டுக்கு தேவையானது பண்ணிடுங்க. 500 வாட்ஸ் எடுத்துடலாம். நீங்க கொஞ்சம் இது ஆம்பிளிஃபை கொஞ்சம் நல்லா பண்ணணும். அது பேர் என்னது அந்த காயில் கனமா இருக்கணும். காயில் அது டிரான்ஸ்ஃபார்மரா காயில் டிரான்ஸ்ஃபார்மர் கனமா இருக்கணும். அதுல கனெக்ட் பண்ணிட்டா அது வந்துரும். செக் பண்ணி பாருங்க. நீங்க செக் பண்ணி முதல்ல 5 வாட்ஸ் பல்ப் ஒன்று போடுங்க. குண்டு பல்ப் 5 வாட்ஸ் இருக்குல்ல எல்இடி அது ஒன்று போடுங்க. அப்புறம் 2 கனெக்ஷன் கொடுங்க, 3 கனெக்ஷன் கொடுங்க, அப்புறம் 10 கனெக்ஷன் கொடுங்க. டிம் ஆச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்து பண்ணுங்க. டிம் ஆகிறப்ப செக் பண்ணுங்க. எல்லாம் கம்ப்ளீட் வீடியோ பண்ணுங்க. எல்லாத்தையும் வீடியோ பண்ணி எனக்கு அப்பப்போ 1 நிமிஷம் வீடியோவா அனுப்புங்க. சரியா? ஓகே. நன்றி. வணக்கம்.